வேதாளம் புதிர் 2 காதலி, மகள், சகோதரி, லவா, டாட்டர், சிஸ்டர். விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் சென்றவுடன் வேதாளம் கதையே தொடங்குகிறது. ஒரு காலத்தில் தர்மசீலன் என்ற அரசன் ஆண்ட நாட்டில் ஜீவநாதன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு வியாபாரி. வியாபாரம் நிமித்தம் வெளியூர் சென்றிருந்தபோது ஒரு ஏரியில் நீராடிக் கொண்டிருந்த மதனசுந்தரி என்ற பெண்ணைக் கண்டான். முதல் பார்வையிலேயே இருவரும் காதலில் விழுந்தனர். அவள் தனக்கு துணைவியாக வேண்டுமென்று ஜீவநாதன் விரும்பினான். மதனசுந்தரியின் தந்தை ஒரு முனிவர். அவர் ஜீவநாதனிடம், நீ எனது மகள் மதனசுந்தரியை மணக்க வேண்டுமானால் உன்னுடைய உடலில் பாதியையும் என் மகளின் உடலில் பாதியையும் என்னிடம் தர வேண்டும் என்று விசித்திரமான ஒரு நிபந்தனையை விதித்தார். காதல் மயக்கத்தில் இருந்த ஜீவநாதன் முனிவரின் நிபந்தனைக்கு சம்மதித்து தன் உடலில் பாதியை முனிவருக்கு கொடுத்தான். அதேபோல் மதனசுந்தரியும் தன் உடலில் பாதியை முனிவருக்கு கொடுத்தாள். முனிவர் அந்த இரு பாதி உடல்களையும் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு பெண்ணின் உடல் பாதியுடன் சேர்த்து புதிதாக ஒரு பெண்ணை உருவாக்கினார். இப்போது ஜீவநாதன் மற்றும் மதனசுந்தரி ஆகியோரின் ஒவ்வொரு பாதியுடன் புதிதாக உருவான அந்த பெண்ணை முனிவர் தனது ஆசிரமத்தில் தனது மகளாகவே வளர்த்து வந்தார். சில காலம் சென்றபின் முனிவர்தான் உருவாக்கிய அந்த புதிய மகளை ஜீவநாதனுக்கே திருமணம் செய்து வைத்தார். ஜீவநாதன் தன் மனைவியுடன் மகிழ்வுடன் வாழ்ந்தான். சில வருடங்களுக்குப் பிறகு அவர்கள் தங்கள் பழைய நிலைமைக்கு திரும்ப ஆசைப்பட்டனர். அதனால் முனிவரிடம் சென்று தங்கள் முழுமையான உடலை தரும்படி வேண்டினர். முனிவர் உடனே ஜீவநாதனின் முந்தைய உடல் பாதியையும் மதனசுந்தரியின் முந்தைய உடல் பாதியையும் எடுத்து அவற்றை திரும்பவும் ஒன்றாகச் சேர்த்து இரண்டாவது பெண்ணை உருவாக்கினார். இப்போது ஜீவநாதன் அருகில் 2 பெண்கள் இருக்கின்றனர். முதற் பெண், ஃபர்ஸ்ட் வுமன் சோகஸ்மெலி. இவள் ஜீவநாதனின் உடலில் ஒரு பாதியாலும் வேறு ஒரு பெண்ணின் பாதியாலும் உருவானவள். ஜீவநாதனின் மனைவி. இரண்டாம் பெண், செகண்ட் வுமன் சோகஸ்மெலி. இவள் ஜீவநாதனின் முன்னாள் காதலியான மதனசுந்தரியின் உடல் பாதியாலும் வேறொரு பெண்ணின் உடல். வேதாளம் விக்ரமாதித்தனைப் பார்த்து சிரித்துக் கொண்டே கேட்டது. ஓ அரசனே! இந்த 2 பெண்களில் ஜீவநாதனுக்கு தன் காதலியாக, கணவரின் காதலி, தன் மகளாக, அவர் முனிவரின் மகள் மற்றும் சகோதரியாக இருக்க தகுதியானவள் யார்? உனக்கு விடை தெரிந்தால் சொல். உன் முடிவு என்ன? இங்கே 3 உறவுகளை, காதலி, மகள், சகோதரி குறிக்கும் ஒரு விடை தேவை. முதற் பெண், மனைவி, ஜீவநாதனுக்கு பிறந்தது இல்லை. இரண்டாம் பெண் மதனசுந்தரியின் பாதியில் உருவானவள்.